ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பாசிப்பருப்பு கருப்பு உளுந்த வச்சு பஞ்சு போல் இட்லி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இது ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக உள்ளது, செரிமானத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் பாசிப்பருப்பு. நீங்கள் இதை அரைச்சி வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 நாளைக்கு நீங்கள் இட்லியாகவும் வச்சுக்கலாம், தோசையும் சுட்டுக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் முதல்ல இந்த உலக்கு ஒரு 200 கிராம் அளவு இருக்கும். இந்த உலக்கில் 1.25 அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எந்த பவுலில் என்ன அளவில் எடுக்கிறீங்களோ அதில் நீங்கள் எடுத்துக்கலாம். இதே உலக்கில் 1/4 உலக்கு மட்டும் நான் கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன். உளுந்து நீங்கள் 4ல் 1 பங்கு கம்மியாக எடுத்திங்கனாவே கரெக்டாக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம். இதை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 மணி நேரம் இது ஊறினாவே போதும். நான் ஓவர் நைட் இதை ஊற வச்சிட்டேன். நீங்கள் நார்மல் உளுந்து எடுக்கிறத விட இந்த கருப்பு உளுந்து எடுக்கும்போது உங்களுக்கு எலும்பு நல்லா வலுவாக இருக்கும். இதை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு நான் காலையில் எடுக்கும்போது அந்த உளுந்தோட அளவு எந்த அளவுக்கு மேலே வந்திருக்கு பாருங்கள். இந்த சிறுபருப்பு உளுந்து எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை தண்ணியை வடிச்சிட்டு ஜாரில் மாற்றிக்கலாம். நம்ம மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முதல்ல அரைங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா நம்ம அரைக்கும் போதே நல்லா பொங்கி வந்த மாதிரி இருக்கும், பாசிப்பருப்பும் உளுந்தும் சேர்ந்ததுனால. இதை ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு பேட்சாக போட்டு நான் மிக்சியிலே அரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் மிக்சியில் அரைச்சாலுமே நீங்கள் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைக்கும்போது நல்லா பொங்கி வரும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் கல் உப்பு எடுத்து கையிலே நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. நீங்கள் கரண்டியில் கரைக்கிறத விட மாவை கையிலே நீங்கள் கரைக்கும்போது சீக்கிரமாகவே உங்களுக்கு பொங்கிரும். நல்லா நம்ம கரைக்கும் போதே அந்த அளவுக்கு பொங்குறது தெரியும். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல்லாகவே நான் கரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இதை ஒரு தட்டு போட்டு நான் மூடி வச்சிட்டேன். முதல் நாள் நைட்டு நீங்கள் ஊற வச்சிங்கன்னா காலையில் அரைச்சிட்டு ஈவினிங் நீங்கள் இட்லியாக வச்சுக்கலாம். அந்த மாதிரி ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு கரைச்சி வச்சுருந்தோம், இப்போ எந்த அளவுக்கு பொங்கியிருக்கு பாருங்கள். இதை நல்லா நீங்கள் கரண்டிலே மாவை இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. மாவு ஒரு க்ரீம் மாதிரி வந்துடும். எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிங்கன்னா இட்லிக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மாவை நம்ம இட்லி தட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒவ்வொரு குழியிலையுமே ஊற்றியாச்சு. நீங்கள் இதை விட கொஞ்சம் கம்மியாகவே மாவு ஊற்றி வைங்க, ஏன்னா இது வெந்ததுக்கப்புறம் இன்னும் நல்லா ப்ளஃபியாக வந்துடும். ஒரு 20 to 25 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. இப்போ நல்லா வெந்துருச்சு. எப்படி வந்திருக்கு பாருங்கள். இட்லி கம்மியாக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி அதிகமாக வைக்கும்போது இன்னும் நல்லா இட்லியே பொங்குன மாதிரி இருக்கும். இப்போ தண்ணி தெளிச்சுட்டு நம்ம இட்லி எடுத்துடலாம். பாசிப்பருப்பில் கலோரிஸ் ரொம்ப கம்மி. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை அடிக்கடி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இட்லி எடுத்தாச்சு. ரொம்ப சாஃப்டாக வந்துருந்துச்சு. நம்ம ஒரு அரிசி கூட சேர்க்காம நம்ம பாசிப்பருப்பையும் கருப்பு உளுந்தையும் வச்சு நம்ம ஆட்டி எடுத்துருக்கோம். ஆனால் நம்ம அரிசி மாவில் செய்கிறத விட இது ரொம்ப பஞ்சு போல் இருந்துச்சு. அதிகமான ஈரப்பதம் இல்லாமல் நல்லா சாஃப்டாக. நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, அப்புறம் சுகர் பேஷண்ட்டு, அப்புறம் ப்ரெஷர் அதிகமாக உள்ளவங்க, அதுக்கெலாம் ரொம்ப நல்லது. இரத்த குழாயெலாம் நல்லா விரிவடைகிற இது பாசிப்பருப்புக்கு இருக்குது. முதல்ல நீங்கள் ஆட்டுற மாவில் இட்லி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் தோசையாகவும் ஊற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ரெகுலராக இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.